வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். வீடியோ போட்டு இன்றைக்கி 4வது நாள் 3 நாள் ஆயிடுச்சு. ஏன் 3 நாள் வீடியோ போடல அப்படின்னா ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருக்கேன். என்ன காரணம்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாடி வெயிட்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்கிறதுனால உடம்புலாம் ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை, வீட்டில் இருக்க வேலை சரியாக இருக்குது வேலை. அப்புறம் இன்றைக்கி தம்பிங்களுக்கு ஸ்கூலு 2 நாள் ஸ்கூல் லீவில் இருந்தது, சண்டே அண்ட் மண்டே இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால ஸ்கூல் கிளப்பிட்டேன். காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா காளான் ஃப்ரை தொக்கு மாதிரி அதில் சாப்பாடு பரட்டி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நேற்று கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்து அப்படி காளான் வாங்கிட்டு வந்தேன். காளான்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது, எங்கள் ஊரில் காளான் கிடைக்கல. ராசிபுரம்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த லைவ் போடுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்ட விஷயங்களை வந்து கமெண்ட் போடுறீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன், ஓகேவா? அப்புறம் வந்து இந்த எங்கள் அப்பா இறந்ததுக்கு வீடியோ படத்துக்குலாம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. அவர் தான் இறந்து போயிட்டார், அவரை நீங்கள் என் வீடியோவில் சொல்லி வருத்தப்பட்டு மற்றவங்களும் வருத்தப்பட வைக்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னென்னலாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த வீடியோவில் தான் பார்க்க ரொம்ப போல்டாக, கெத்தாக, திமிரா, ஆட்டிடியூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னோடய வாழ்க்கையிலையும் அழுக, சோகம், கண்ணீர் எல்லாமே இருக்குது, சரியா? அழகியும் கண்ணீரும் ஒன்று தானோ, ஆமாம், எல்லாமே இருக்குது, சரியா? ஸோ அதனால் அதெல்லாம் கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் இந்த நைட்டியில் இப்படி போகுது அப்படின்னா என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி ஷேப் வந்து அப்படியே வேன் இப்படி இழுத்துக்கிட்டு போகுது, இழுத்துக்கிட்டு போகுது. அது என்னன்னு தெரில. உடம்பு எதாவது அழைச்சிக்கிட்டே போகுது என்னன்னு தெரியல. மேபி இருக்கலாம். மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. இந்த வாசலுக்கு சாணி போடணும், சாப்பிட்ணும், வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டணும். பிரதோஷம் வருது, அமாவாசை வருது. அமாவாசை தானே வருது தெரியல, அமாவாசை தான் வருது. அமாவாசை பௌர்ணமியா? ஐயோ கன்ஃபியூஷனாக இருக்குது. எதாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகணும், வேலைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒன்றும் டாப்பிக்கே பெருசாக இல்லை. ஸோ பொட்டு பெருசாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி டாப்பிக்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏதோ வீடியோ போடலையே அப்படிங்கிறதுக்கோசரம் போடுறேன். அந்த கோழிங்கெல்லாம் வச்சுருக்கேன்னா அந்த கோழிங்கனால என்ன ஏன் 3 நாள் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கோழிங்க வச்சுருக்கேன்னா பக்கத்து வீட்டு கோழி வந்து சேவலை வந்து கொத்துன்னு குத்தி அந்த மண்டை பூரா அப்படியே ரத்தமாகி பாவமாக இருந்தது. ரொம்ப பிரிஸ்காக இருக்க கோழி வந்து அப்படியே வெளியே வந்து ஓரமாக மூலையில் போய் உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப பாவமாகிடுச்சு. அதனால் ரொம்ப கொஞ்சம் தூய தமிழில் ரொம்ப தூய தமிழ்லாம் பேசிட்டேன். ஸோ அவங்க வந்து கோயிலெலாம் பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. அவங்க சொல்கிற நான் என்னென்னா, கோழி வந்து முட்டை உடத்தை கற்றுக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, சரிதா, முட்டையோட போகிறான், முட்டையோட கற்றிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஸோ முட்டையோட போய் தான் கற்றுவாங்க. கூடையில் வச்சுருக்கேன், அதனால் கத்துறாங்க. எதுக்காக சொன்னால் அந்த கோழி வந்து சேவலை குத்திடுச்சு, சண்டை போட்டுருச்சு. நான் வச்சுருக்க சேவலோட அவங்க சேவல் கொஞ்சம் பெரிய சேவல். ஸோ நல்லா அடிச்சு இந்த மண்டையெல்லாம் ரத்தமாகி, ஏன்னா கொஞ்சம் தூய தமிழ்லாம் பேசி தொண்டையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப புண்ணாகி நேற்று தான் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வீடியோஸ் போடுறேன். வீடியோஸ் இன்னும் ரெகுலராக வரும். இன்னும் சில விஷயங்கள் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணணும், சரிங்களா? ஸோ எதுக்காகவும் நான் கவலைப்படுறதில்ல. வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக சில் பேபி மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது விலாகாக கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு வீடியோவை நினச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி மக்களே, சரிங்களா? உங்கள் சப்போர்ட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 2 வருஷம் சேனல் வந்து எப்படி நடத்துறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடுச்சு. இப்போயுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதோ சரி நம்மளோட டெய்லி நடக்கிற விஷயம் வந்து அப்படியே விலாகாக போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாக் போடுறேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே, ஓகேவா? பாய், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய்.